சுமார் 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை ஆக்கிரமித்தனர். கோயிலில் இருந்த தங்கம், வெள்ளி மற்றும் பல விலைமதிப்பற்ற நவரத்தின பொருட்களை கொள்ளையடித்தனர். நாயக்க மன்னரின் உத்தரவின் பேரில் அவர்கள் கோயிலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த உற்சவ மூர்த்திகளான சண்முகர் மற்றும் சிவநடராஜர் சிலைகளையும் தங்களோடு எடுத்துக்கொண்டு கப்பலில் புறப்பட்டனர். டச்சுக்காரர்களின் கப்பல் நடுக்கடலுக்குச் சென்றவுடன் திடீரென வானம் இருண்டு ஒரு பயங்கரமான புயல் வீசத் தொடங்கியது. கடல் அலைகள் சீறி பாய்ந்து கப்பலை நிலைகுலையச் செய்தன. இதைக் கண்டு பயந்த டச்சு மாலுமிகள் கோயிலிலிருந்து திருடி வந்த தெய்வச் சிலைகளை கப்பலில் ஏற்றியதால்தான் இந்த பேராபத்து நேர்ந்ததோ என்று அஞ்சினர். இதனால் புயலில் இருந்து தப்பிக்க சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளை கடலில் வீசினர். வியப்ப சிலைகள் கடலில் விழுந்த அடுத்த கணமே புயல் அடங்கி கடல் அமைதியானது. சில காலம் கழித்து முருகப்பெருமானின் தீவிர பக்தரான வடமலையப்ப பிள்ளையான் என்பவரின் கனவில் முருகன் தோன்றினார். கடலுக்கு அடியில் இருக்கும் தனது சிலையை கண்டெடுக்கும் வழியை அவரிடம் கூறினார். கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும். அதற்கு நேர் மேலே வானத்தில் ஒரு கருடன் வட்டமடித்துக் கொண்டிருக்கும். அந்த இடத்திற்கு நேர் கீழேதான் எனது சிலை இருக்கிறது என்று முருகன் வழிகாட்டினார். மறுநாள் காலையில் வடமலையப்ப பிள்ளையான் மீனவர்களின் உதவியுடன் படகில் கடலுக்குள் சென்றார். முருகன் கனவில் சொன்னபடியே கடலின் நடுவே ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதையும் அதன் மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டார். உடனே வீரர்கள் கடலுக்குள் மூழ்கி அங்கு பத்திரமாக இருந்த சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளை மீட்டெடுத்தனர். மீட்கப்பட்ட சிலைகள் மீண்டும் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு கோயிலில் முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த அற்புத வரலாற்று நிகழ்வின் குறிப்புகளையும் சான்றுகளையும் இன்றும் திருச்செந்தூர் கோயில் சுவர்களில் காண முடியும். ஓம் முருகா துணை.